மிஷன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள மத்திய அரசின் நிதி உதவியை விரைவாக விடுவிக்குமாறு மத்திய அமைச்சகத்திடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள மத்திய அரசின் நிதி உதவியை விரைவாக விடுவிக்குமாறு மத்திய அமைச்சகத்திடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசிற்கும் மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது. மத்திய ஜல் சக்தி அமைச்சர் CR பாட்டீல், மத்திய ஜல் சக்தி இணையமைச்சர் சோமண்ணா, முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் விநியோகத்துறை செயலர் அசோக் மீனா, புதுச்சேரி பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் கையெழுத்திட்டனர். காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமப்புற பகுதிகளில் ஜல் ஜீவன் மிஷன் 1.0 திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முனைப்பு துறையாக உள்ளாட்சித்துறை செயல்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுத்தும் முகமைகளாக செயல்படுகின்றன. 2020ஆம் ஆண்டில் ஜல் ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட போது புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் 14,976 குடும்பங்களுக்கும் 390 பள்ளிகளுக்கும் 413 அங்கன்வாடி மையங்களுக்கும் செயல்படும் வீட்டு குடிநீர் குழாய் இணைப்புகள் இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இந்த இலக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு சுமார் 15,000 வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், புதுச்சேரி ஜல் ஜீவன் இயக்கத்தின் துணை இயக்குனர் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் ஆற்றில் சடலமாக கிடப்பதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு நேற்று மதியம் 12 மணிக்கு மேல் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் அவர்களின் உத்தரவின் பேரில் தவளக்குப்பம் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தனர். சுண்ணாம்பு ஆற்றில் கரையோரத்தில் அடையாளம் தெரியாத நபர் சடலமாக கிடப்பது தெரியவந்தது. அவரை ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பிறகு புதுச்சேரி மணவெளி நோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்த சுண்ணாம்பு ஆற்றில் கருப்பு நிறம் வெள்ளை கோடு போன்ற ஷர்ட் அணிந்திருந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார். அவர் மீன் பிடிப்பதற்காக அல்லது அதிக குடிபோதையில் அல்லது வேறு எதற்காக ஆற்றில் இறங்க முயற்சித்த போது தவறி தண்ணீரில் விழுந்து முழுகி இறந்திருக்கலாம் என இது சம்பந்தமாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இவரை பற்றி விசாரித்து வருகின்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, NR காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது புதுச்சேரி அரசு. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது, 6 மாதங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது புதுச்சேரி அரசு. எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் அனைத்து அரசு துறைகள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் தொடர்பான அழைப்பை தொடர்ந்து மற்றும் தலைமை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆய்வு பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதுடன் எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகன பகிர்வு முறையை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அத்தியாவசியமற்ற அதிகாரப்பூர்வ பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், துறைகளுக்கு இடையிலான கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை முடிந்தவரை காணொலி வாயிலாக நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலுவலக பணிகளுக்காக பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றும்,
அலுவலகங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின் விளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், கணினிகள் உள்ளிட்ட மின் சாதனங்களை உடனடியாக அணைத்து மின்சாரத்தை சேமிக்க வேண்டுமென்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதிய உணவு நேரங்களில் தேவையின்றி வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து உணவை அலுவலகத்திற்கே கொண்டு வருமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை அனைத்து துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அலுவலக தலைவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் கட்டாயம் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சார்பு செயலாளர் எஸ். முருகேசன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, மின்சாரத்தை சேமிப்பது மற்றும் அரசின் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த சிக்கன நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் உடனடியாக இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களது உடலை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதிதிராவிட நலத்துறை அலுவலக வாயிலில் வைத்து துக்க காரியங்கள் செய்யப்படும் என தெரிவித்தனர். புதுச்சேரி புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் வீடற்ற புதுரை வண்ணார் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை புதுரை வண்ணார் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சந்தித்து அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அதன்படி வீடற்ற புதுரை வண்ணார் சமூக மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதாக அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில் குதிரை வண்ணார் சமூக மக்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த புதுரை வண்ணார் சமூகத்தை சார்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மரமலை அடிகள் சாலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் சமுதாய மக்களுக்கு வீடு இல்லாத நிலையில் அனைவரும் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் உடலை அவர்களது வீட்டில் வைத்து துக்க காரியங்கள் செய்யக்கூடாது என நிர்பந்தம் செய்வதால் சவத்தை எடுக்க உறவினர்கள் இல்லம் தேடி செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் உடனடியாக குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தாங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களது சவத்தை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதிதிராவிட நலத்துறை அலுவலக வாயிலில் போட்டு துக்க காரியங்கள் செய்வோம் என அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆணையர் மற்றும் அரசு செயலருடன் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ சந்திப்பு. புதுச்சேரி தலைமை செயலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூர் சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவினுடன் இணைந்து ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறையின் அரசு செயலருமான முத்தம்மாவுடன் சந்திப்பு. இந்நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். ஐஐடி குழுவினருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி மாநிலத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பாக ஐஐடி சென்னை பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான நிபுணர் குழுவினர் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது, வாய்க்கால் மற்றும் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர். மேலும் காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான ஐஐடி குழுவினருக்கு பூங்கொத்து கொடுத்து அவர் நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உணர்ந்தனர். காமராஜ் நகர் தொகுதியில் மழைநீர் வடிகால் அமைப்புகள் குறித்து சிபிஜி கார்ப்பரேஷன் ஐஐடி மெட்ராஸ் நிபுணர் குழு ஆய்வு. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் புகும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் சிங்கப்பூரை சேர்ந்த சிபிஜி கார்ப்பரேஷன் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் நிபுணர் குழுவினர் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டனர். காமராஜ் நகர் தொகுதி மக்களிடமிருந்து பல ஆண்டுகளாக மழைக்காலங்களில் மழைநீர் முறையாக வடிந்து செல்லாமல் வீடுகளுக்குள் புகுந்து பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இதனையடுத்து ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சிங்கப்பூரில் இருந்து புதுச்சேரி வந்துள்ள சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவினரும் ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான நிபுணர் குழுவினரும் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், கொக்கு பார்க் அருகே உள்ள வாய்க்கால்கள் மற்றும் பாலாஜி தியேட்டர் அருகே உள்ள உப்பனாறு வாய்க்கால் பகுதிகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரை பகுதிக்கு சென்ற குழுவினர் உப்பனாறு வாய்க்கால் கடலில் கலக்கும் இடத்தையும் பார்வையிட்டு அதன் தற்போதைய நிலை மற்றும் நீரூற்ற வசதிகள் குறித்து ஆய்வு செய்தனர். வரவிருக்கும் மழைக்காலத்திற்கு முன்னதாகவே வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை சீரமைத்து மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்வதுடன்
குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர்த்தேக்க பிரச்சனைகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, அட்வொகேட் பிரபாகரன், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் உணர்ந்தனர். தமிழக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஜெயம்கொண்டம் வைத்தியநாதன், விக்கிரவண்டி சிவக்குமார், செஞ்சி கணேஷ்குமார் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பணியாற்றிய பாமகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாரிய பதவி வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி முதல்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முதல்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மணிகுண்டு அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவை வழங்கினார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகர், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மதன்பாபு, துணை செயலாளர் கலைவாணி, மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சிவக்குமார், சந்துரு, மாநில சுற்றுச்சூழல் அணி நவீன் உள்ளிட்ட முதல்பேட்டை தொகுதி திமுகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதி 103வது பிறந்தநாள் விழா திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் வெளியூரில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று காலை 8 மணி அளவில் வெளியூர் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் வெளியூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கலைஞரின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காலப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் கவுண்டர், திமுக நிர்வாகிகள் சன் குமரவேல், ரங்கன், ராமசாமி, செல்வநாதன், குலசேகரன், ரமணன், தர்மராஜ், சபரிநாதன், இளஞ்செழி பாண்டியன், முருகையன், பாஸ்கர், MS முரளி, ஐயனார், ஹரி உள்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,500 ரூபாய். தங்கம் 1 பவுன் 1,16,000 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,900 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள மத்திய அரசின் நிதி உதவியை விரைவாக விடுவிக்குமாறு மத்திய அமைச்சகத்திடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.